ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்ல ரிவ்யூ பார்க்கலாமாங்க. அழகரும் பூங்கொடியும் கல்யாணம் முடிச்ச கையோட அங்க அவங்களுடைய வீட்டுக்குமே போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் இங்க அழகுடைய அம்மாவும் அங்க பூங்குடிய பார்த்து, நீ என்ன பிளானோட இந்த வீட்டுக்கு வந்திருக்க, எங்களை பழி வாங்கணும்ன்ற நோக்கத்துல தானே இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுடைய அம்மா கேட்கவும், உடனே இங்க பூங்கொடியும் என்னங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, பாதிக்கப்பட்டது நானு, அதுவும் இல்லாம தப்பு பண்ணது உன்னுடைய பையன், அதுவும் இல்லாம பாதிக்கப்பட்ட பொண்ணு உங்க வீட்டுல இருந்ததா, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, இதே தானே பண்ணிருப்பீங்க, அதுவும் இல்லாம பாதிக்கப்பட்ட பொண்ணு நான் கேட்டதுனால இப்படி எனக்கும் இந்த அழகருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுவும் இல்லாம நான் எந்த ஒரு நோக்கத்திலுமே இந்த வீட்டுக்கு வரல, அதுவும் இல்லாம நீங்க ஒருத்தரை கொண்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாம எங்க அப்பாவோட கையையுமே வெட்டிருக்கீங்க, அதுக்கான பதில நான் எல்லாருக்குமே தெரிவிக்கணும், அதுவும் இல்லாம இந்த ஊர்ல நீங்க இப்ப வரைக்குமே ஒருத்தரை கொண்டுமே ஒருத்தரை கையை வெட்டியுமே நீங்க கௌரவமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய இன்னொரு முகம் இந்த ஊருக்கு யாருக்குமே தெரியல. அந்த அந்த சுயரூபத்தையும் அந்த உங்களுடைய திருட்டுத்தனத்தையும் உங்களுடைய ஃப்ராடுத்தனத்தையுமே எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக்கணும் அப்படின்றதுனாலதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதுவும் இல்லாம இந்த ஊரு முன்னாடி நீங்க அசிங்கப்பட்டு நிக்கணும், நீங்க எவ்வளவு பெரிய தப்பானவங்க அப்படின்றத இந்த ஊரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூங்கொடியுமே அழகுடைய அம்மா கிட்டையுமே சொல்லுவோம். உடனே அழகுடைய அம்மாவும் ரொம்பவே அதிர்ச்சியாவும் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், அதுவும் இல்லாம உங்களை எல்லாருமே நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு நான் உங்க வீட்டுக்குள்ளேயே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சுக்கின விஷயமே நீங்க மட்டும்தான். என்னுடைய கல்யாணத்தை நிப்பாட்டினது முழுக்க முழுக்க உங்களுடைய தப்பு மட்டும்தான். நீங்க செஞ்ச தப்புனால அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் எங்க அப்பா இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமே முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான். எங்களுடைய ஃபேமிலியை இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா தெரியலையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனா உங்க ஹஸ்பண்ட் கூடிய மாமா என்னுடைய மாமனார் அவர் 10 வருஷம் ஜெயில இருந்தாரு. ஓகேப்பா, 10 வருஷம் ஜெயில இருந்தாரு. அவர் இப்ப ஊருக்கும் வந்துட்டாரு, ரிலீஸ் ஆயிட்டாரு. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இப்ப நீங்க சந்தோஷமா தான் இருந்தீங்க. அதுவும் இல்லாம கஷ்டப்பட்டீங்கன்னா அந்த 10 வருஷம் மட்டும் தான் நீங்க கஷ்டப்பட்டுதான் இருக்கும். ஆனா நாங்க காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். எங்க அப்பா ஒத்த கையோட எந்த ஒரு வேலையுமே செய்யாம வீட்டுக்குள்ள எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஆனா அதனாலதான் அந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு புரியணும், நீங்க எப்படியாப்பட்டவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுனாலதான் இங்க நான் அழகரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூங்குடியுமே சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட அழகருமே பயங்கர கோவத்தையுமே, என்னடி என்ன இந்த வீட்டுக்குள்ள எங்களவே எதிர்த்து பேசிக்கிட்டு எங்களவே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆஷாவும் பேசவும், உடனே இங்க மாயாண்டியும் இந்த மாதிரி அழகர எல்லா பிரச்சனையுமே உன்னாலதான் வந்துச்சு, அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தை இங்க ஊர் முன்னாடி பொது மன்னிப்பு கேட்டு நம்ம குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்தின, இந்த பிரச்சனையை நீ பண்ணாம இவ்வளவு கடத்தாம இருந்ததுன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. மறுபடியும் அந்த பூங்குடி கிட்ட நீ எதனா பிரச்சனை இது பண்ணனா நான் உனக்கு அப்பனும் கிடையாது, நீ எனக்கு புள்ளியும் கிடையாதுன்னு சொல்லிட்டுறாங்க. உடனே இங்க பெண்ணியுமே, செய்யா என்ன செய்யா இவ்வளவு பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க, இது பேசி தீர்த்துக்க வேண்டிய விஷயம், அதுவும் இல்லாம அடுத்தது என்ன நடக்குதோ அதை பார்க்க வேண்டியது, நீங்க பாட்டுக்கு இப்படி பெரிய விஷயமெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே, பூங்குடிமா நீ உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பெண்ணியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்க அழகருமே கோவத்தை அடக்கிக்கிட்டு சைலண்டா ஆயிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா நந்தினி அழகர் மேல வச்சிட்டு இருந்த பாசத்தை எப்படி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் அழகரும் இங்க நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடந்த பிரச்சனையில பூங்கொடிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. உடனே இங்க நந்தினியுமே அழகர் கிட்ட போயிட்டு, மாமா என்ன மாமா எனக்கு கொடுத்த வாக்க இப்படி மீறிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க நந்தினியுமே சட்டையை பிடிச்சி கேட்கவும், உடனே இங்க அழகருமே, நந்தினி நான் என்னத்தை பண்ண முடியும், அதுவும் இல்லாம நான் செஞ்ச தப்புக்கு அந்த பூங்கொடி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது, அதுவும் இல்லாம அவளை கல்யாணம் கட்டிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்தி அந்த ஊர் முன்னாடி எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சனோ, அவங்களே அங்க ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிற போது நான் என்னத்த பண்ண முடியும், நான் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அங்க மரியாதை குறைச்சலா நிக்க கூடாது, அதுவும் இல்லாம ஊருக்கு எதிராக எந்த ஒரு விஷயமும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க பூங்குடிய கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆயிடுச்சு. ஆனா நந்தினி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புமே கேட்கிறாங்க. ஆனா நந்தினியுமே, மாமா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, எனக்கு கொடுத்த வாக்க நீங்க மீறிட்டீங்க, இதுக்கு மேல நீங்க என் மூஞ்சி முன்னாடி நின்று நீங்க என் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகர் முன்னாடி நந்தினியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே எங்க எல்லாருக்குமே அந்த வீட்டுல இருக்க நந்தினியும் அம்மாக்கு அழகுடைய அம்மாக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலுமே கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த மஞ்சமலை வீட்டுல இருந்து எந்த ஒரு பொண்ணையுமே நம்ம கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச அழகுடைய அம்மாவும்
நினைச்சது நடக்காம இப்ப அந்த பூங்குடியுமே கட்டிட்டு வந்து இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய பிள்ளையா இல்ல என்னுடைய கௌரவத்தை என்னுடைய மரியாதையை காப்பாற்றணும்னு நினைச்ச அவனுடைய மனசான்னு சொல்லிட்டு நான் யாரை குத்த சொல்லுவேன். என்ன இருந்தாலையும் நம்ம வீட்லயுமே அப்படி ஒரு பொண்ணு இருந்தா இப்படி நம்ம பேசிருக்கணும். ஏன்னா நம்மளுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு நினைச்சு அவ சைடு இருக்கிற ஒரு நியாயத்தை நம்ம பேசியிருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அவளுடைய கல்யாணத்தை நம்ம நிறுத்தினதுனால அது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். அவங்கள மாதிரி நாமளுமே அவங்களுடைய ஊருக்கு போய் பிராது கொடுத்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காது. அதுவும் இல்லாம அவங்க பிராது கொடுத்து அவங்க சொன்ன விஷயத்த நாம நிறைவேற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம ஊர் முன்னாடி பொது மன்னிப்பு கேட்டு நம்ம குடும்பமே அசிங்கப்பட்டு நின்று இருந்துச்சு. அதுவும் இல்லாம ஊர் பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்படலன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவான்னு சொன்னாங்க. அதனால இங்க அழகருமே எதுவுமே பண்ணாம அவனுடைய தன்மானத்தை விட்டு அவனுடைய கௌரவத்தை விட்டு எங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுனால இங்க பூங்கொடியுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா பூங்கொடியுமே இங்க வந்து நம்மளுடைய சுயரூபத்தையும் நம்மளுடைய இது மனசுக்குள்ள இருக்கிற இது கஷ்டத்தையுமே அவ தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா நம்மளுடைய இது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்மள அசிங்கப்படுத்தி இந்த ஊர்ல நம்மள தலைகுணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோக்கத்துல இங்க அழகரை கல்யாணம் பண்ணி வந்திருக்கா. ஆனா நம்ம அவளை இப்படி பண்ண விடக்கூடாது. அவ நம்ம பட்ட கஷ்டத்தையும் நம்ம பட்ட அவமானத்தையும் அவளுக்கு சொல்லணும். அது இல்லாம மஞ்சமலை இப்ப இல்ல அப்போ இருந்தே நம்மள எவ்வளவோ பிரச்சனை பண்ணிருக்கா. அதுவும் இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கா. நம்ம சும்மாவே அவங்க வீட்டுக்கு போனாலுமே ஒரு பிரச்சனையை அவங்க உண்டாக்கி வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பா இந்த பூங்கொடிக்கு புரிய வச்சு அழகர் கூட சேர்ந்து வாழ சொல்லணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அழகர் வந்து பூங்குடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் வந்து இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயுமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரே வழி இங்க பூங்குடிக்கு வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்மளை பத்தின விஷயம் வந்து அவ தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்மளுடைய வழியும் நம்மளுடைய வேதனையுமே இங்க பூங்குடிக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு மாதிரியுமே அங்க இருக்கிற அழகுடைய அம்மாவும் நினைச்சுக்கிறாங்க. ஒரு சைடு வந்து மாயாண்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே பென்னி கிட்ட, பென்னி எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா என் கண்ணு முன்னாடி நடக்கிறத பாக்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்பவே பெருமையாவும் இருக்கு. ஏன்னா என்னுடைய தங்கச்சி பேச்சுக்கு நான் கொடுத்த வாக்க நான் எதுவுமே பண்ணாம நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க பூங்கொடி இந்த வீட்டுக்குள்ள வந்தது வேற ஒரு நோக்கத்துல வந்திருக்கா. ஆனா பூங்கொடிய நம்ம கூடிய சீக்கிரம் அவளை நம்ம எப்படியப்பட்டவங்க, அதுவும் இல்லாம எந்த விதத்துல நம்ம எந்த ஒரு தப்பு பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா பூங்கொடிக்கு புரிய வைக்கணும். பூங்கொடிக்கு நம்மளுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்மளை பத்தி புரிஞ்சுப்பா. அது மட்டும் நடந்துருச்சுன்னா இங்க அழகரும் பூங்குடியும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியுமே பென்னி கிட்ட சொல்லவும் உடனே பென்னியுமே நீங்க நினைச்ச மாதிரி கண்டிப்பா இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கதான் போகுது. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுவும் இல்லாம இங்க அழகர் வந்து இங்க பூங்குடி கூட சேர்ந்து வாழ்றானா இல்ல வாழ மாட்டானான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இங்க பூங்குடி மேல அழகர் வந்து பயங்கர கோபமாவும் இருக்கான். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம என்னதான் பண்றது இப்ப நம்ம கண்டிப்பா அதுக்கப்புறம் நம்ம நடக்கிறது என்னவோ அதை நம்ம பார்த்தே ஆகணும். அந்த கல்யாணமும் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம ஊர் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் ரிசப்ஷன் வச்சு பெருசா நம்ம பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய அழகருடைய கல்யாணம் நம்ம வாரிசு. அதுவும் இல்லாம அழகருக்கு இப்படி சிம்பிளா நடந்திருக்க கூடாது. ஏன்னா இங்க அழகருக்கு நல்லபடியா பெருசா தான் நடந்திருக்கணும். ஆனா அழகர் பண்ண ஒரு தப்புனால இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாம அந்த மஞ்சமலை நம்மளுடைய ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்க அங்க பூங்குடிய வந்து அழகருக்கு கட்டி கொடுக்கறதுல சம்மதிச்சிருப்பான். ஆனா நம்ம இதெல்லாம் நடக்கவே விடக்கூடாது. என்ன இருந்தாலுமே நம்ம நினைக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுவும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்துச்சு. இதெல்லாமே எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம பார்க்கணும். நீங்க எதுக்குமே இப்படி ஒரு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அழகர்கிட்ட. ஏன்னா அழகருமே ரொம்பவே அதிர்ச்சியில இருக்கான். பூங்குடிய வந்து அவன் கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அவங்களுடைய அம்மாவோடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல இங்க அழகருமே இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டான். நீங்க அவனை கொஞ்சம் அவங்ககிட்ட பேசுற போது நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏன்னா நீங்க ஒரு அப்பாவும் இல்ல புள்ளின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெரிய ஒரு வார்த்தையெல்லாம் நீங்க அழகர்கிட்ட பேசி அழகுடைய மனசை வந்து நீங்க கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. ஏற்கனவே அழகர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனுமே இந்த ஒரு விஷயத்துல இருந்து அவனுமே வெளியே வரணும். ஏன்னா இந்த விஷயம் வந்து அவனுக்கு கனவுல நடக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். அவனுமே கொஞ்சம் வருத்தப்பட்டு இருப்பான். அவன் இன்னும் வருத்தப்படுற மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க மாயாண்டியும் பென்னி நான் என்ன பண்ணுவேன் பென்னி, ஏன்னா இங்க
மாயாண்டி கிட்ட நம்ம எவ்வளோ பேசியுமே அந்த கல்யாணத்துமே நிறுத்தல. ஆனா எங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அழகர் வந்து அங்க பூங்கொடியுமே கடத்தினா. ஆனா பூங்கொடியை நாங்க வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல பூங்கொடியை என்னுடைய பையனுக்கு அழகருக்கு கட்டி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுமே நம்மளை அசிங்கப்படுத்தி அவன் அமுச்சு விட்ட அந்த ஒரு கோவத்துல அழகருமே அந்த பூங்கொடியை கல்யாணம் இது கடத்திட்டு வந்து அந்த கல்யாணத்துமே நிறுத்தினா. ஆனா இப்ப அந்த கல்யாணம் வந்து எங்க அழகர் வந்து பூங்குடியவே கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படியோ இப்படி நடந்தது எனக்கு ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலையும் அங்க பேச்சு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ இந்த மஞ்சமலை அந்த பேச்சிய ரொம்பவே கொடுமை பண்ணிட்டு இருக்கா. இப்ப இல்ல அப்ப இருந்தே அங்க பேச்சு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளை இங்கிருந்து இங்க வான்னு சொல்லிட்டு சொன்னாலையுமே அவ கேட்க மாட்டா. என்னதான் இருந்தாலையும் கட்டின புருஷன் அப்படி ஒரு தப்பு பண்ற போது அந்த தப்பை கூட என்கிட்ட சொல்லாம அந்த சந்தோஷமான விஷயம் என் கூட பேசினாவே அவ சந்தோஷப்படுவா. அது இல்லாம அவ என்னை பார்க்குற போதெல்லாம் அழுற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இல்லாம பேச்சிய நான் மட்டுமே வளர்த்தேன். பேச்சுக்கு நான் தான் எல்லாமும், அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான். அப்போ இருந்தே அவளை நான் செல்லமாவும் வளர்த்துட்டேன். அவளுக்கு கொடுத்த வாக்க நான் மீற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாவே இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்பதான் கொஞ்சம் மன நிம்மதியாகவும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் நினைக்காத அளவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம கண்டிப்பா நடக்க வேண்டியதான் பார்க்கணும். நடந்து முடிஞ்சதா வந்து கண்டிப்பா நம்ம யோசிச்சியோ இல்ல பேசியோ எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அதுவும் இல்லாம இங்க அழகுக்கும் பூங்கொடிக்கும் நம்ம மறுபடியும் நல்ல ஒரு பெருசா பிரம்மாண்டமா நம்ம ஒரு ரிசப்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. ஒரு சைடு அங்க வீட்டுல மஞ்சமலை சுடலை ராசாத்தி இங்க மஞ்சமலையுடைய அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பேச்சு ஒரு சைடு வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷத்துல உக்காந்துக்கிட்டு இருக்க இங்க சுடலையும் அங்க ராசாத்தியுமே அங்க மஞ்சமலை கிட்ட அண்ணா என்னண்ணே இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க, இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலண்ணே. அவ்வளவு பெரிய துரோகம் பண்ண நம்மளுக்கு அவங்கள ரொம்பவே பகை இருந்துச்சு. ஆனா அந்த பகையெல்லாம் மீறி நீங்க அழகருக்கு அந்த பூங்குடியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு. என்னண்ணே அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்து அவன் காலம் ஃபுல்லா அங்க கஷ்டப்பட்டு இருக்கணும். அவன் உள்ள இருக்கிறத நினைச்சு அவங்க அப்பா மாயாண்டியும் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கணும். ஆனா நீங்க இதெல்லாமே நீங்க விட்டு தள்ளிட்டு அங்க பூங்குடியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி சொல்லவும் உடனே இங்க மஞ்சமலையும் ராசாத்தி எனக்கு எல்லாம் புரியுது. அதுவும் இல்லாம அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா அவங்க பணத்தை கட்டியோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணியோ அங்க அழகரை உள்ள வந்து சொகுசா வாழ்றதுக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்க முன்ஜாமீன் வாங்கி அங்க அழகரை வெளியுமே கொண்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்கள முழுக்க காலம் ஃபுல்லா அவங்கள பழி வாங்கணும் இல்ல அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் முன்னாடி பொது மன்னிப்பு கேட்க வச்சு அங்க பூங்கொடி அங்க அழகரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவங்களுடைய வெட்ட வெளிச்சத்தை அந்த ஊருக்கு தெரிவிச்சு அவங்க ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த முடிவு வந்து அங்க பூங்கொடி எடுத்தா. ஏன்னா இந்த முடிவு வந்து எந்தே கிடையாது. பூங்கொடி எடுத்தது நல்ல ஒரு முடிவு. ஏன்னா என்னுடைய ஒரு கை இழந்து நான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த மாயாண்டி குடும்ப ஃபேமிலி மட்டும்தான். அந்த மாயாண்டி ஃபேமிலி கடைச்சி வரைக்கும் கஷ்டப்படணும்னா இப்படி ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த அழகர் பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு. என்னுடைய பொண்ணு எனக்கு கொடுத்த வாக்க எப்பவுமே மீற மாட்டா. அவ என்கிட்ட சத்தியம் பண்ணியிருக்கா. கண்டிப்பா அந்த அழகர் ஃபேமிலிய அவ கொடுமை பண்ணி அவங்க என்னுடைய கஷ்டத்துக்கு பண்ண பதிலடியா என்னுடைய பொண்ணு கொடுத்தே ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஆச்சரியமாவோ என்ன இது இங்க பூங்குடி ஏதோ மனசார அந்த அழகர் பையில கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான்னு பார்த்தா இவ்வளவு பெரிய பிளான்ல அந்த வீட்டுக்கு போயிருக்கா. ஆனா கண்டிப்பா என்னுடைய அண்ணன் வீட்டு ஃபேமிலிக்கு போனாவே அவங்களுடைய நல்ல ஒரு எண்ணங்களையும் நல்ல மனசையும் அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா. இந்த பகையெல்லாம் அவ மறந்து அழகர் கூட சேர்ந்து கண்டிப்பா வாழ்வா. ஏன்னா என்னுடைய அண்ணன் அந்த அளவுக்கு இங்க என்னுடைய பொண்ணு பூங்கொடிய அங்க நல்லா வச்சு பார்த்துப்பாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய அண்ணன் இப்ப வரைக்குமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய புருஷன் கூட இப்ப எனக்கு 10 பைசா சமாளிச்சு வந்து கொடுத்தது கிடையாது. அதுவும் இல்லாம நல்லபடியா பார்த்துக்கணும் கிடையாது. குடிச்சு போட்டு எங்க ஊர் கதையும் அந்த கதை இந்த கதைன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு எங்க அண்ணன் ஃபேமிலி கூட சண்டை போட்டுக்கிட்டு இப்படிதான் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாதந்தோறும் 1ஆம் தேதி ஆனா எனக்கு 25,000 ரூபாய் கொடுத்து என்ன பார்த்துக்கினது எங்க அண்ணா மட்டும்தான். அதுவும் இல்லாம என்னுடைய பொண்ணுமே அந்த அளவுக்கு என்னை விட மகாராணி மாதிரி அங்க என்னுடைய பொண்ணு வாழ போறா. அதை நினைக்கிற போது நான் சந்தோஷம் தான் பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பேச்சியுமே நினைச்சுக்கிறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க அழகருமே ஒரு சைடு உக்காந்து அந்த விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு உள்ள வந்து பூங்குடி உக்காந்துக்கிட்டு
நம்ம கண்டிப்பா இவங்களுடைய சுயரூபத்தையும் இவங்களுடைய இன்னொரு முகத்தையுமே இந்த ஊருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இந்த இந்த வீட்டில இருந்து நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இப்போ சந்தோஷமா இல்லாததுக்கு காரணமே இந்த ஒரு ஃபேமிலி தான். எங்கள் அப்பா எப்படி கஷ்டப்பட்டாரோ அந்த அளவுக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நந்தினியுமே உக்காந்து அழுதுகிட்டு இருக்க. எங்கள் நந்தினி கிட்ட போயிட்டு அழகிறோம், நந்தினி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். நீ ஏன் நந்தினி இப்போ என்னை புரிஞ்சிக்காமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? கண்டிப்பாக நான் இங்கே இந்த வீட்டில் இருக்கிற அந்த பூங்குடியை பிடிச்சியோ இல்லை அவள் மேலே விருப்பப்பட்டோ நான் கல்யாணம் பண்ண கிடையாது. ஏதோ அந்த ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியுமே அவங்க சொன்ன வாக்கை மீறி எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எந்த ஒரு அசிங்கமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பூங்குடி கழுத்தில் தாலி கட்டினேன். மற்றபடி நான் எந்த ஒரு நோக்கத்துலையுமே கட்டல. நந்தினி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? நீ அழுகாத நந்தினி, நீ அழுதா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழகரை சொல்லவும் உடனே இங்கே நந்தினியும், மாமா நீங்கள் போங்க மாமா, நீங்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்க, நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா அதுவுமே நிறைவேற்றல. அதுவும் இல்லாம இங்க யார் சொல்றதையுமே கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா அதுவுமே என்கிட்ட நிறைவேற்றல. ஆனா என்ன இவ்வளவு பெரிய கஷ்ட நிலைக்கு இவ்வளவு பெரிய அசிங்கப்படுத்தி இப்படி என்ன கஷ்டப்படுத்த வைப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் உங்க மேல உயிரே வச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம நீங்க அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூங்கொடியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. மாமா நாங்க முன்னாடியே சொன்னோம் இல்ல மாமா, இந்த பிரச்சனைக்கு போகாதீங்க, இந்த பிரச்சனைக்கு போனா வேற எதனா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு தான் மாமாவுமே உங்களை சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா நீங்க சென்னைக்கு போகாம அந்த பூங்கொடி பொண்ணை கடத்தி அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல கடத்தி கொண்டு வந்து அவளை மறுபடியும் வீட்டுல எடுத்துட்டு போய் விட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி நீங்க தான் மாமா எல்லாத்துக்குமே காரணம். அந்த பூங்குடி கூட நான் எந்த ஒரு காரணமும் சொல்ல மாட்டேன். அவளுக்கு ஏதோ அந்த வயசான கிழவனை கட்டி வைக்கிறதா அவங்க அப்பா மஞ்சமலை வந்து முடிவு பண்ணாங்க. அது எப்படியோ தொலைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட வேணாம்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்க அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இது பூங்குடியை வந்து கடத்திட்டு வந்தது மிகப்பெரிய ஒரு தப்பு தான் மாமா. இப்ப நடந்ததுக்கெல்லாம் காரணமே நீங்க மட்டும்தான். இங்க இந்த ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் நீங்க பொது மன்னிப்பு கேட்டு இந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்துனது இல்லாம அந்த பரம்பரை பகை இருக்கிற அந்த மஞ்சமலை வீட்டுல இருந்து பூங்குடியை கட்டிட்டு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துறீங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்தே நான் ஒன்றும் வெளியே வரல. என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்கிட்ட பேசாதீங்க. இப்போ புதுசாக கல்யாணான தம்பதிகள் நீங்கள் போய் சந்தோஷமா இருங்க மாமா. எனக்கு என்னமாம்மா, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேணாம். என்னுடைய கஷ்டம் என்னுடைய போகட்டும். நீங்கள் என்னை நினச்சி கஷ்டப்படவோ இல்லை வருத்தப்படவோ வேணாம். ஸோ என்னை பற்றி யாருமே நினைக்க வேணாம். நீங்கள் பண்ண எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதே எனக்கு போதும். எனக்கு அதுவே கடைசி வரைக்குமே சந்தோஷமா இருக்கும். எனக்கு நீங்க எதுவுமே பேசாதீங்க மாமா. நீங்க பட் ஃபர்ஸ்ட் நீங்க எங்கிருந்து எழுந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நந்தினியுமே சொல்லிட்டுறாங்க. ஒரு சைடு வந்து அவங்க அம்மாவுமே நந்தினியும் அவங்க அம்மாவும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்க அழகுடைய அம்மாவும் அழகு இங்க நந்தினி கிட்ட இப்ப பேசாதப்பா. ஸோ அவ இப்ப அந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ கொஞ்சம் ஃபீல் பண்ணட்டும், அப்பதான் அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவ வெளியே வருவா. பட் அவ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கானா அதுக்கு காரணமும் நீ தான். ஏன் நீ இங்க இப்படி ஒரு விஷயமெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நீ நந்தினி கிட்ட வாக்கு கொடுத்த. அதுவும் இல்லாம நந்தினிக்கும் உனக்கும் எந்த ஒரு ஜாதகமும் ஒத்து போல. அதுவும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ரெண்டு பேர்ல யாருக்கா ஒருத்தருக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் வந்து சொல்லிட்டு தானே போனாரு. அப்படி இருந்தும் நீ அவகிட்ட வாக்கு கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு. அதுவும் இல்லாம அவகிட்ட வாக்கு கொடுத்துட்டனா அந்த மஞ்சமலை வீட்டுக்கு நீ எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம நீ இருந்திருக்கணும். அதுவும் இல்லாம அப்பா சொன்ன பேச்சு கேட்டுட்டு நீ சென்னைக்கு போய் இருந்துக்கணும். நீ எந்த ஒரு விஷயமும் பண்ணாம எல்லாருக்குமே இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுவும் இல்லாம ஊர் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நின்றதை பாத்தியா? என்னுடைய மரியாதையையும் என்னுடைய கௌரவத்தையுமே காப்பாத்தணும்னு சொல்லிட்டு மஞ்சமல்ல விட்ட சவால்ல ஜெயிச்ச. ஆனா இங்க ஊர் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நின்றுகிட்டு பார்த்து தானே பார்த்த. இந்த ஊரு எப்பவுமே நம்மள வாழ வைக்காது, எப்பவுமே நம்மள தாழ்த்ததான் நினைக்குமே தவிர எப்பவுமே நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நம்மள வாழ்த்தவும் வாழ்த்தாது, எதுவுமே சொல்லாது. நாம தான் இங்க எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கணும். அதுவும் இல்லாம நம்ம தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க அழகுடைய அம்மா கிட்டையுமே போயிட்டு மஞ்சமலையும் இங்க மாயாண்டியும் இங்க பாரு, இங்க நடந்து போச்சு. இதுக்கு மேல நம்ம ஆக வேண்டிய காரியம் தான் பார்க்கணும். அது இல்லாம இங்க அழகருக்கும் பூங்கொடிக்கும் அந்த ஊர் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே நம்ம இவங்க கல்யாணம் நடந்தது தெரிவிக்கணும். அதுவும் இல்லாம கொஞ்சம்
எல்லாருக்குமே தெரியும்படியா நம்ம அவங்க 2 பேருக்கும் ரிசப்ஷன் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கேட்கவும், உடனே எங்க அழகுடைய அம்மாவும், எங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பிரச்சனையில இருந்தே யாருமே வெளியே வரல, ஆனா அதுக்கப்புறம் நம்ம ரிசப்ஷன்லாம் வைக்கிறதெல்லாம் சரின்னு படுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகுடைய அம்மாவுமே சொல்லிடுறாங்க. உடனே எங்க மாயாண்டியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல, ஏன்னா இப்படி நடந்ததுக்கு எனக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அழகுடைய கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நல்லா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீட்டுடைய வாரிசோட கல்யாணம் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே அங்கே அழகுடைய அப்பாவுமே சொல்லிடுறாங்க மாயாண்டி இங்கே அழகுடைய அம்மா கிட்ட. உடனே இங்கே மஞ்சமலையுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு, ராசாத்தி இந்த விஷயத்தில் நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, அதுவும் இல்லாமல் என்னுடைய மக பூங்குடி நான் பட்ட கஷ்டத்தை வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே படணும் அப்படின்றதுனால அவங்கள பழி வாங்கணுன்றத நோக்கத்தில் அந்த வீட்டுக்கு போயிருக்கா. நீ மற்றபடி எதுவுமே பேசாத, நீ அந்த விஷயத்த பேசி என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாத. எந்த வீட்டில் என்னுடைய பொண்ணை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த வீட்டிலே என்னுடைய பொண்ணை கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னுடைய பொண்ணு எனக்காக, என்னுடைய கௌரவத்துக்காக, என்னுடைய கஷ்டத்துக்காக அவ வந்து அவங்கள பழி வாங்கிறதுக்காக போயிருக்கா. நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்குமே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலையும் என்னுடைய பொண்ணு என்னை பழி வாங்கினவங்கள அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அங்கே அழகர் பையில கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே இங்கே அழகரை பற்றியோ இல்லை பூங்கொடியை பற்றியோ எதுவுமே பேசக்கூடாது. இதுக்கு மேலே அங்கே என்ன நடக்குதோ அங்கே பூங்கொடியை பார்த்துப்பா. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த நான் முடிவெடுக்கிற ஒரு இது வந்து ரைட்ஸ் வந்து நான் பூங்கொடிக்கே கொடுத்துட்டேன். பூங்கொடி என்ன பண்ணாலுமே அதில் எனக்கு மனப்பூர்வ சம்மந்தம். அது இல்லாமல் பூங்கொடி எப்போவுமே என்னுடைய நன்மைக்காக தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இருந்து இப்போ இல்லை, அப்போ இருந்தே நான் கையில்லாத போதிலிருந்தே என்ன ஒரு குழந்தை மாதிரி சோறு ஊட்டுறதுன்னு என்ன ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தா. ஆனா இப்ப இங்க பூங்கொடி என்னை பார்த்துக்கிறதுக்கு இங்க இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டம் தான் எனக்கு இருக்கு. மற்றபடி எனக்கு வேற எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா என்னை பழி வாங்கின அந்த மாயாண்டி குடும்பத்துல யாருமே நிம்மதியா இருக்கக்கூடாது, காலம் ஃபுல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவளுடைய வாழ்க்கையை பணைய வச்சு இங்க அழகரை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. இப்படியெல்லாம் இருக்கிறா என்னுடைய பொண்ணு. என்னுடைய கௌரவத்தையும் என்னுடைய மரியாதையுமே அவ காப்பாத்திட்டா. இதுக்கு மேல நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? எனக்கு நான் அவளை வளர்த்ததுக்கு, அவளை ஆளாக்குறதுக்கு எனக்கு அவ மிகப்பெரிய ஒரு நன்றி கடனை செஞ்சுட்டா. ஆனா நான் கைமாறா அவளுக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை. அவளுக்காக நான் 40 வயசு அரைக்கேளனை வந்து அவளுக்கு கட்டி வைக்க நான் பேசினேன். ஆனா அது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப நல்லாவே புரியுது அப்படின்ற மாதிரியுமே மாயாண்டி மஞ்சமலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அந்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து, ஏன்னா முன்னாடி வந்து பார்த்துருப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பூங்குடியை வந்து கல்யாணம் பண்றதுக்காக முன்னாடி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்பாங்க. அந்த மாப்பிள்ளையுமே வீட்டுக்கு வந்து என்ன கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. உடனே இங்க சுடலன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அங்க முழிச்சிட்டு இருக்க உடனே மஞ்சமலையும், மாமா இன்னும் மாமா நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை கேட்கவும், உடனே அங்க மஞ்சமலையும், மாப்பிள்ளை ஏதோ தெரியாத விதமா அங்க ஊர் பஞ்சாயத்து கூட்டி பிராது கொடுத்ததுல அங்க என்னுடைய பொண்ணு வேற முடிவு எடுத்து அந்த அழகர பையலவே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இதுக்கு மேல உங்களுக்கும் இங்க பூங்குடிக்கும் கல்யாணம் நடக்காது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க இதை கேட்ட அந்த மாப்பிள்ளையுமே, மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஏண்டா உங்களுக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடைக்குது, எங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், நாளைக்கே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட 70 பவுன் நகையை வாங்கிட்டு வந்துட்டு எங்களுடைய பந்தக்காரன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட சொல்லிட்டு எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறேடா அப்படின்னு சொல்லிட்டு டா போட்டு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வரும்போதே ஏற்கனவே ஃபுல்லா சரக்கு தான் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க பூங்கொடி மேல இருக்கிற ஒரு பாசத்தினாலையுமே அவங்கள வந்து பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு வெளியினாலையுமே அங்க வந்து பயங்கர கோவத்திலையுமே மஞ்சமலையை திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே மஞ்சமலையும், என்னடா என்ன இங்க வந்து திமிரா பேசிக்கிட்டு இருக்க, இங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, அதுவும் இல்லாம இங்க எங்க குடும்பத்துக்கு ரொம்பவே அசிங்கம் ஆயிருக்கு. என்னுடைய பொண்ணுடைய வயசு 20 தான், உன்னுடைய வயசு எவ்வளவு தெரியுமா, 40 வயசு, உன்ன மாதிரியே டபுள் வயசா என்னுடைய பொண்ணுக்கு ஆகுது. அதுவும் இல்லாம சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என்னடா பண்ணுவ, நீ என்னடா எங்க வந்து ராங்கா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சமலையுமே கோவமா பேசவும், உடனே அந்த மாப்பிள்ளையுமே பயங்கர கோவத்திலையுமே மஞ்சமலையை அடிக்கவும் வந்துடுறாங்க. உடனே ராசாதியும், மாப்பிள்ளை இங்க ஏதோ தெரியாம இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுவும் இல்லாம இவருக்குமே இந்த விஷயம் தெரியாது, அவருடைய பொண்ணு தான் அங்க பஞ்சாயத்து முன்னாடி இப்படி ஒரு வார்த்தையை அழகரை என்னை தூக்கிட்டு போன அந்த அழகருக்கே என்ன கட்டி வச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே எங்களுக்குமே ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு.
அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராசாத்தி சொல்லவும் உடனே எங்க மாப்பிள்ளையுமே எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பார்த்த மாப்பிள்ளைய எனக்கு பார்த்த பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுவும் இல்லாம எனக்கு பார்த்த பொண்ணை நான் தான் கடைசி வரைக்குமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. உடனே அங்கிருந்து பாத்தீங்கன்னா அங்க பூங்கொடியை வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுவும் இல்லாம அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா வீட்லயுமே தனியா இருக்காங்க. அங்க மஞ்சமாலன்னு சொல்லிட்டு மாயாண்டி அங்க இருக்கிற அழகர்னு சொல்லிட்டு எல்லாருமே கொல்லப்புறத்துக்கு போயிட்டு இருக்காங்க. 2 பேர் வந்து சமைச்சுக்கிட்டுமே இருக்காங்க. பூங்கொடி வந்து வெளியே தான் நின்றுக்கிட்டு போன்மே அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த மாப்பிள்ளையுமே அங்க பூங்கொடியை கடத்தணும்னு சொல்லிட்டு கார்ல தூக்கி போட்டுக்கிட்டு கடத்திட்டுமே கொண்டு போயிடுறாங்க. உடனே பூங்கொடியுமே கத்தி பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை அப்படின்றதுனால அங்க இந்த விஷயத்த வந்து யாருமே பார்க்கல. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.